அப்புறம் உப்பு, மிளகாத்தூள், காஷ்மீரி தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள், அப்புறமா கரம் மசாலா பவுடர் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டு அந்த உருளைக்கிழங்கு அதில் போட்டு மூடி வச்சுருங்க. அது ஒரு 7 to 8 hours ஊறினா நல்லா எவ்வளோக்கு ஊறுதோ அது நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும், பேனில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு சீரகம் பொரித்த பிறகு அதில் வெங்காயம் பொடியாக நறுக்கி வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நல்லா பல்ப் பண்ணிவிட்டு அதை போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கின பிறகு அது நல்லா வதங்கின பிறகு இந்த உருளைக்கிழங்கு நம்ம மேரினேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை அதில் போடணும். அதில் போட்டு நல்லா வதக்கி நல்லா சின்ன தீயில மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டா இந்த மாதிரி உங்களுக்கு தம் ஆலு கிடைக்கும். அது நம்ம அது இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், கொத்தமல்லி, புதினா, அப்புறமா அந்த சாட் மசாலா கொஞ்சம் போடுங்க. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், கஸ்தூரி மேத்தின்னு இருக்குது இல்லைங்களா, உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, வெந்தயக்கீரை பவுட்ரு, ட்ரை பவுட்ரு, அது மாதிரி போட்டு இந்த மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணணும். இது தம் ஆலு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்தி, நான், ரோட்டிக்கெல்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும். இது ஒரு நார்த் இந்தியன் டிஷ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. தேங்க்யூ.